ஹாய் ஹலோடா மீஸ் நானும் அவங்க மின்ஷி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாமா இது நீ தானா அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வியோட பர்த்டே ஸ்பெஷல் எஃப்எஃப் தான். எஃப்எஃப்னு சொல்ல முடியாது, ஒன் ஷாட்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஓகேவா? வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ரூமை தான் காட்டுறோம். அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ், ஒயன் இன்னுமா ரெடி ஆகிற, உங்கள் மாமா வந்து வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் அறிவே இல்லை ஒயன் உனக்கு. டெய்லியும் வந்து என் தம்பி உனக்காக வெயிட் பண்ணுறான், மெனக்கெட்டு வேறு வெயிட் பண்ணுறான். அவன் வேறு டீச்சரு, அவனும் லேட் ஆக்கிட்டு நீனும் லேட்டாக போயிட்டு ஏன் ஒயன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி உனங்களே தான் திட்டுறாங்க. அம்மா 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 காலங்காத்தால ஏம்மா திட்டுற, கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, ஏம்மா இப்படி படுத்துற என்னை போட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அப்போ வந்து கீழே ஒரு வாய்ஸ் கேட்குது, அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி. யாருன்னு பார்த்தா அவங்க மாமானா. இங்கே பாரு, என் தம்பி வந்துட்டான், நீ உனக்கு தான் இருக்கே அறிவுன்னு தோணு இல்லை, சுத்தமாக மூளைன்ட்டு கிடையவே கிடையாது. நான் பெற்ற பிள்ளைன்ட்டு என்னையே டவுட்டாக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ வீட்டை மேலே ஏறி வந்து, ஏன்க்கா காலங்காத்தாலே அவளை திட்டுற, விடு அக்கா, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 1 hour இருக்குது, அதுக்குள்ளே ரெடி ஆகுன்னா என்ன பண்ண, சரி விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி நீங்களும் கீழே இறங்கி வரீங்க. அப்போ அவங்க உள்ளே வந்து நம்மளோட மின்ஷியோ ஜேகே வந்து என்டர் ஆகிறாங்க. ஒயன் அப்படின்னு சொல்லி என்டர் ஆகிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் மின்ஷி ஜேகே அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சிருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மாண்ணா, ஆமாம் இவளுக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் ஏதோ இருக்காளா அப்படி சொல்லி சடனாக கேட்குறாங்க. அப்புறம் மின்சிலாம் பார்த்து, ஏன் மம்மி இந்த திடீர்னு கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே தான், ஆமாம் ஏன் மம்மி இந்த திடீர்னு இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தான், இல்லை இவ வந்து ரெடியாக போகிறா, 1 மணி நேரமாக ரெடி ஆகிறா, அப்படி என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு ரெடி ஆவாங்க, அப்படி ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மீசி தான், இவளுக்கு பாய் ஃப்ரெண்டு, இவன் தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணால் இவன் என்ன நம்ம பண்ணுவான் ஆண்டி, என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கல்ல அந்த பையனோட ஃப்ளார் வாங்கிட்டு அந்த ஃப்ளாரை கிழிச்சு போட்டு அந்த பையன் மேலே தூக்கி போட்டு பலான்ட்டு ஒரு அடி கொடுப்பா. அந்த அடியும் அந்த பையன் வாங்கிட்டு, இங்கே பாரு உனக்கு என்ன நான் கேட்குறேன்னா, எனக்கு நீ செட்டே ஆக மாட்டேன், இப்போ நான் அடிச்சல உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்குறா. உன்னை வச்சுக்கிறது என்னையே எல்லாருமே அழிஞ்சுன்னு சொன்னால் அவன் என்ன நம்ம சொல்வா, இதுக்கே முடியல, நான் ஃப்யூச்சரில் அடிக்க முடியலன்னு என்ன பண்ணுவேன் போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவா. இதுவே அந்த பையன் வந்து, நீங்கள் தானே அடிச்சிங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி சாக்லேட் பாயெல்லாம் எனக்கு தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிடுவாள். அவளுக்கு எந்த மாதிரி டைப் வேணும் எந்த மாதிரி இதுன்னு சொல்லி அவளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் வந்து சிரிச்சுக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், அப்படியா, நான் வேணா உனக்கு, அப்போ நான் எப்படி உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறது, நான் வர உன பொண்ணுக்கு பார்க்கறதுக்காக ஃபோட்டோலாம் அமுச்சு வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, என்னம்மா சொன்னேன், பொண்ணை பார்க்கறதுக்கு ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நான் கேட்டா, ஆண்டி இவளை எவன் ஆண்டி கல்யாணம் பண்ணிப்பா, இவளை கல்யாணம் பண்ணால் அந்த பையன் பாவம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேயாங்கட்டா, ஏன்டா காலங்காத்திலே அவளையே ஓட்டுறீங்க, வாங்கடா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ தான் வந்து உள்ளே இன்னொருத்தவங்க என்டர் ஆகிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமினா தான். அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி வரான். டேய் வாடா ஜிமினா, எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, இந்த சைடே வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேயாங்க தான், நானே அவனை பார்க்கறதில்லை, இல்லை நீ வர பார்க்குறியா அப்படின்னு சொல்லுவீங்க தான், ஜிமினா அண்ணா அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுருக்கீங்க. இல்லை ஜிமினாலாம் கேட்குறான், தேயாக மட்டும் மாமா மாமான்னு கூப்பிட்ற, ஏன் என்னை மட்டும் அண்ணன் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா தேயாங்க தான் சொன்னான்,
இதுக்கு நீ உன்னை நான் அண்ணன் தான் கூப்பிடணுமா, மாமான்னு கூப்பிடக்கூடாதா அப்படி சொன்னாங்களா. நீ என்னை மாமானே கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நீங்களும் அவனை ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிக்கிறீங்க. அப்போ நம்ம தான் மாமா அண்ணன் தானே கூப்பிடணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்னன்னா என்னை மாமான்னு கூப்பிடுன்றா, நீ என்னன்னா அண்ணன் கூப்பிடுன்றா, போடா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பாட்டை கட்டிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்ஷி தான் ஜிமினா அப்படின்னு சொல்லி போகிறா. போய் உடனே கட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி, ஜிமினாவா அப்படின்னு சொல்லும்போது, மின்ஷி அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே வந்துட்டேன். கட்டி பிடிச்சிக்கலேருந்து வந்துடுறா. ஜிமினா என்னன்னா வெளியே ஊரில் போய் வேலை செஞ்சுருப்பான், இப்போ தான் வரான். இப்போ நம்ம மின்ஷியை பார்த்து, நீ சொன்ன லாங் டிஸ்டன்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு வேளை ஜிமினாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. என்னது லாங் டிஸ்டன்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறான். ஆமாம், அவனுக்கு தெரியாத இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் பாய் ஃப்ரெண்டு இருக்குது. எனக்கு டவுட் பண்ணி யார் ஜிமினாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜிமினா ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம வயன்னா கன்ஃபார்ம் அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறா. என்னாடி கத்துற அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மின்ஷியும் ஜிமினாவும் லவ் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. அதுக்கு நம்ம மின்ஷி தான் வாயை பொட்டுறா. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்ன மின்ஷியோ ஜிமினாவோ லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தயாங்க வரான், டேய் ஜிமினா என்கிட்ட சொல்லவே இல்லை பாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் உருப்படியாமல் கரெக்ட் பண்ணாமல் உக்காந்துருக்க, நானும் உன்ன மாதிரியே உக்காந்துருக்க சொரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜேகே தான் அதுக்கு ஒருத்தவங்களை வச்சு சுற்றுறாங்க. நம்ம ஏன் இருக்கோம், எதுக்கு இருக்கோம் எனக்கே தெரியலே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதுக்கு நம்ம வயன்னா இங்கே பாரு, நானும் சிங்கிளாக தான் சுற்றுறேன், அவன் மட்டும்தான் அவன் குரூப்பில் கமிட் ஆகிறான், இதுக்கே எவ்வளோ பேசுகிறேன், நீனும் ஃபஸ்ட்டு ஏதோ போய் பொண்ணை கரெக்ட் பண்ண, உன் ஆள் ஒருத்தி சுற்றிட்டு இருப்பாள், நீ வர பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லும்போது, அவளா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்படின்னா பார்த்தா ஜிமினாவோட தங்கச்சி தான் யூனா உள்ள வரா. ஜேகே அப்படின்னு சொல்லி வரா. இல்லை யூனா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்க. ஜிமினா பார்க்குறான், என்னடா நடக்கிறீங்க, தங்கச்சி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு தான் நீங்கள் தான் அதுவா உங்களுக்கு தெரியாதா ஜேகே யூனாவை லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மின்ஷி தான், என்னடே ஜேகே யூனாவை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கட்டுறா. அதுக்கு நீங்கள் என்ன, நீயும் ஜிமினாவை லவ் பண்ண மட்டும் ஓகே, அதே ஜேகியும் யூனாவை லவ் பண்ணால் மட்டும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு நம்ம ஜேகே தான், அதெல்லாம் இருக்கட்டும், நீ மட்டும் இன்னும் சிங்கிளாக சுற்றுறியே, என்ன கடை கடை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என் கடையா, எனக்கு ஆண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நம்ம மின்ஷி தான் அவங்கள பார்த்து, அப்போ பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால தான் என் கூட சுத்தறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜிமினா தக்குன்னு மின்ஷி ஹக் பண்ணிக்கிறா. உடனே நீங்கள் மின்ஷி அடிச்சுட்டு வாயை மூடு, நான் சொல்கிறது வேறு, எனக்கு ஆண்களை பார்க்கும்போது நம்பிக்கையாகவே இருக்க மாட்டேங்குது, நான் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணேன்னா அவன் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மின்ஷி தான் அவங்க காதுகிட்ட வருது, உங்கள் மாமாவை நீ க்ரஷ்ஷாக வச்சு சுட்டுற, இவ்வளோ தெளிவாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நீங்கள் தான் கொஞ்ச நேரம் வாங்கி மூட்றியா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னன்னா உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏஜ் 18. ஜிமினா காலேஜ் ப்ரொஃபஸர், 27 ஆகுது அவருக்கு. உங்களுக்கும் ஜிமினாவுக்கும் 9 இயர்ஸ் ஏஜ் கேப், ஓகேவா. என்னன்னா உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணும்போது சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரு 16 அந்த மாதிரியே இருக்க மாதிரியே கல்யாணம் ஆகிடுச்சு. உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர்லேயே நீங்கள் பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோயேன். உங்கள் அம்மாவுக்கும் தேங்காவுக்கும் அவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கும்போது
ஜிமினாவும் தேயாங்காவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே. ஜிமினாவுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கும், ஓகேவா. உங்கள் அம்மா தேயாங்கா மாதிரி ஜிமினா யூனா. அவள் வந்து இப்போ தான் வந்து 11th படிக்கிறாள். 11th படிக்கல, 12th படிக்கிறான்னு வச்சுக்கலாம், ஓகேவா. 1 year டிஃப்ரென்ஸ் தான். அவள் இருக்கும்போது ஜேகே வந்து யூனாவை லவ் பண்ணணும்னு சுற்றிட்டு இருப்பாள். ரொம்ப நாள் பின்னாடி சுற்றிட்டு இருப்பா சார். இப்போனா வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரினா வந்து நீங்கள் வந்து உங்கள் மாமாவை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேங்காய் தான் அவனை தூக்கி வளர்த்தது, அதெல்லாம் பண்ணியிருப்பானா. அப்போ எது கேட்டாலும் வாங்கி விட்டுருவான். நீங்கள் தான் உயிர் மாதிரி அந்த மாதிரி சுற்றுவான். உங்களுக்கு ஐடியல் டைப்பே தேங்காய்ன்னு தான் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பையன் வேறு எங்கேயோ கிடைக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே உங்கள் மாமா மாதிரியே நீங்கள் க்ரஷ்ஷாக வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. இது வந்து மின்ஷிக்கு தெரியும், ஜேக்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஓகேவா. என்னென்னா மின்ஷி இருக்கால, மின்ஷியும் ஜிமினாவும் லவ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காமன்னு தான் தெரியும், ஓகேவா. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லோரும் வந்து சேர்ந்து காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போயிட்டு போகிற வழியில் யூனாவை மட்டும் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கும். ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜ் போகிறீங்க. போகும்போது தெரியாங்க வந்து உங்களை முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து 3 பேரையும் எடுத்து போனால் ஒரு மாதிரியாக காசிப் வரும், ரூமர்ஸ் வரும், அதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டான். அப்போ நீங்கள் தான் மாமா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நீங்கள் தான் மாமா ஆமாம்மா இந்த டெஸ்ட்டெல்லாம் வேணாமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் மாமாண்ணா படிக்கிறோம் ஒயன் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிளியும் ப்ளீஸ் மாமா அதான் எக்ஸாம்லலாம் எழுதுறல்ல அப்படின்னு சொல்கிறான். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே காலேஜும் போகிறீங்க. அங்கே அந்த கிளாஸ் எடுக்கிறான், டெஸ்ட்டே மறந்துடுறான், நீங்கள் கேட்டதும் மறந்துடுறான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது நீங்கள் டெஸ்ட்டு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லி அவனை விட்டுடுறான். அதே மாதிரி காலேஜும் ஜாலியாக போடு. பக்கத்துலேருந்து யூனா வந்து லன்ச் டைமு பிரேக் டைம்லாம் வரா, நீங்களாம் சேர்ந்து கூட்டடிக்கிறீங்க. ஜிமினாவும் அங்கே தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க காலேஜ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், ஓகேவா. அவனும் வந்து கொஞ்ச நேரம் கூட்டடிக்கிறான். அதே மாதிரி ஜாலியாக போடு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது தேவனுக்கு தான் வருது. இந்த மாதிரி தேவங்களோட அம்மாவுக்கு, அதாவது உங்கள் பாட்டிக்கு என்னாச்சுன்னா ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் கால் பண்ணுறாங்க. உங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் பதட்டம். எல்லோரும் போகிறீங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் இருக்கீங்க. பார்த்தா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல. நீங்களாம் உட்காந்து அழுவுறீங்க. பாட்டின்னு சொல்லி அழுவுறீங்க. அப்போ வந்து மின்சி ஜேகே எல்லோரும் அங்கே தான் இருக்கிறாங்க. யூனா ஜிமினா எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் ஒருத்தவங்க கம்ஃபோர்ட் பண்ணிட்டு, அதாவது ஜிமினாலாம் வந்து தேங்காவுக்கு கம்ஃபோர்ட் பண்ணிட்டு, ஜேகே இவங்களாம் வந்து உங்களுக்கு கம்ஃபோர்ட் பண்ணிட்டு, யூனால அவங்க அம்மாவெல்லாம் கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அவங்க பாட்டினா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கேன். லைக் சின்ன வயசுலேருந்து அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வளர்ந்துருப்பீங்க, ஓகேவா. அவங்க பாட்டினா வளர்த்துருப்பாங்க, அவங்க அம்மா வளர்த்துருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி பாட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி கூடயே தான் இருப்பீங்க. இப்படி இருக்கும்போது உங்கள் பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அந்த விஷயத்த. பாட்டி என்னாச்சு பாட்டி உனக்கு, என் பாட்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சரியாக அழுகுறீங்களா. அந்த சுச்சுவேஷனை உங்களால் சுத்தமாக ஹேண்டில் பண்ணவே முடியல. அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ பர்ஸ்ட் அவுட் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, இந்த மாதிரி ஸ்மால் ஹார்ட் அட்டாக் தான், ஏதோ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க போலக்கு, என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ தான் வந்து உள்ளே போகும்போது சொல்கிறாங்க வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்துதான் பாட்டி. என்னாச்சு பாட்டி உனக்கு அப்படின்னு சொல்லிங்களா அழுவுறீங்க. சரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அழுவாதீங்க, இது பண்ண சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது
ஒன்றும் இல்லைடா, என்னன்னா எனக்கு கொஞ்சம் வரட்டும் அவ்வளோதான். என்ன பார்த்தி வரட்டும் உனக்கு சரி கேட்குறேன். மின்சி தான் கேட்குறா. இல்லைடா, அவங்க தாத்தா போயிட்டாரு. நான் வந்து அவங்க தாத்தா எவ்வளோ லவ் பண்ணேன்னு அவங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இருக்கணும், பேத்திக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இருக்கணும். இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நீங்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னா ஜிம்னாவுக்கும் யூனாவுக்கும் அம்மாலாம் இருக்க மாட்டாங்க, ஓகேவா. மோஸ்ட்லி அவங்க வந்து என்னென்னா இப்போ இறந்துருவாங்க, ஓகேவா. அப்பாலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாட்டினா வளர்த்துருப்பாங்க. அதனால் அவங்களும் பாட்டி உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி மின்சி ஜெமினா இவங்களாம் லவ் பண்ணுற சொல்கிறாங்க. அப்போது அவங்களையும் தேவையெல்லாம் பார்க்குறாங்க பாட்டி. அப்போது மின்சிடா சொல்கிறா, பாதி காட்டில் தான் போய் ஏதோ சொல்கிறா. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அதுக்கு நான் பாட்டி வந்து அவங்க அம்மாவை பார்த்து பொண்ணுக்கும் தேங்காய்க்கும் எப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா தான் தேங்காய்க்கும் ஒய்யனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமாம்மா, உன் சம்மதத்தோட சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஷாக்காக அவங்க அம்மா தான் பார்க்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு ஓகே பாட்டி அப்படி சொல்லிட்டீங்க. தயாகவும் பார்க்குறவங்க அம்மா இந்த நிலைமையில, ஏன்னா அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருப்பாரு. அதனால் அந்த ஃபீல் வேறு அவனுக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது சரிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கல்யாண ப்ராசஸாக போடு. எல்லோரும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. லைக் என்னென்னா எல்லா 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் மாதிரி, ஓகேவா. அதாவது என்னென்னா ஹாஸ்பிட்டலே நடக்குது, தாலி வருது. இதெல்லாம் வந்து வீடியோகிராஃபியும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா சுகா யாருன்னா ஜெமினா, அதுக்கப்புறம் வந்து தேவன் கூடலாம் படித்து ஃப்ரெண்ட், ஓகேவா. அவன் வந்து வீடியோலாம் எடுப்பான், ஓகேவா. எப்போ பார்த்தா வீடியோ எடுத்துகிட்டே சுற்றிருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். அவனும் வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. யாருன்னா மின் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. அவங்க கூட தான் கல்யாணம் ஆச்சு. அவங்களும் வீடியோ எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து அவங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது. 3 பேரை வந்து உட்காந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலே தான் நடக்கிற, தாலி கட்டுறாங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அன்றைக்கே போய் பதிவு செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவங்க வந்து கொஞ்ச நாள் அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னால் ஹாஸ்பிட்டலெலாம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மின்சிதா வைங்க பாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வையன் தான் இதுக்கா எப்போன்னு காட்டுட்டு இருப்போம் போலக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம யூனாண்ணா எனக்கும் ஓகேட்டாங்க, ஆனால் நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லுவேன். கேட்டா வாயை மூட்டெறி நல்லா தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லி யூனாவும் ஒத்துக்கிறா. அப்படியே அவங்க பாட்டி அவங்கள தான் பார்க்குறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் மாமாவை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க, ஓகேவா. அதனால் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஹாப்பி தான். தேங்காய் சைட் தான் தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் போடு பால் பழம்லாம் தராங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் நைட் ரூமும் ரெடி பண்ணுறாங்க. தேங்காய் ரூமில் தான் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரூம் பக்கத்துலலாம் வீடு இருக்கும், ஓகேவா. கனெக்டடாகவே இருக்கும் வீடு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சரி அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லும் போது தேங்காய் ரூமில் தான் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணும் போது உங்களுக்கு ஓகேவா எல்லாமே கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படியே போட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நைட்லாம் அது நீங்கள் வந்து டிஸ்பிளே ஆகும்ல, நம்ம என்ன வந்து வியர் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா. நீங்கள் மார்னிங் தான் சாரீ கட்டல, ஏன்னா வந்து காலேஜுக்கு எந்த அவுட்ஃபிட்டில் போயிருப்பீங்களோ அதே அவுட்ஃபிட்டில் தான் உங்களுக்கு கல்யாணமே நடந்துருக்கும்.
அப்படி அப்படி இருக்கும்போது நைட்டு மட்டும் சாரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இவனாக்கு 3 பேரும் ஒரே மாதிரி சரி தான். ஏன்னா வந்து 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஓகேவா? என்னன்னா இவனா சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்க கூட தான் சுற்றி இருப்பான். அதனால் நீங்கள் இவனாவுக்கும் வந்து ஒரே மாதிரி சாரி தான் போட்டுக்கோங்க சரியா? அப்படி இருக்கும்போது அங்கே நீங்கள் போகிறீங்க, உள்ளே போகிறீங்க, அங்கே தேங்காய்லாம் உட்காந்துட்ருக்கான். மாமா அப்படி சொல்லி கூப்பிடுறீங்க. தேங்காய் அவங்கள பார்க்குறான். இங்கே வா ஒய்யன் அப்படி சொல்கிறான். நீங்களும் போயிட்டு அவனுக்கு பால்லாம் கொடுக்குறீங்க. அவன் பாடி குடிச்சிட்டு நீங்கள் பாடி குடிச்சிட்டு அவன் கேட்குறான் அவங்ககிட்ட, உனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேவா அப்படி சொல்லி கேட்குறான். எனக்கு ஓகேவே இல்லாமல் அவனை நான் தாலி கட்ட விட்டுருப்பேன் அப்படி சொல்லி சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒய்யன் உனக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏமாம்மா எனக்கு கேள்வி கேட்குற அப்படி சொல்லும்போது, எனக்கு உன்னை பிடிக்குமே அப்படி சொல்லி சொல்கிறீங்க. என் மாமாவை கேட்கல, லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவ்வளோ சீக்கிரமாக கேட்குறது என் தப்பு தான், ஆனால் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஆமாம்மாம்மா நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களை ஷாக்காக பார்க்குறான். ஏன்னா இந்த பதில் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். அப்போ உங்களை ஷாக்காக பார்க்குறாரு. என்ன நீங்கள் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா உண்மையிலே நான் உன்னை லவ் பண்ணேன். அது என்னன்னு தெரில, சின்ன வயசுலேருந்து நீ தான் என் ஐடியல் டைப். நான் வந்து ஒன்றை மனசில் நினச்சி தான் எல்லா பசங்களையும் ரிஜெக்ட் பண்ணேன். எனக்கு வந்து நீ தான் வேணும், உன்னை துரத்தி லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது தயாங்க தான் அவங்கள வந்து பார்க்குறான். நீ என்னை எப்பத்துலேருந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நீங்கள் நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து நலங்கெல்லாம் வச்சுட்டு மாமா முறையில் பண்ண பார்த்தியா, அதுவும் ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணி, அதுக்கு முன்னாடியே எனக்கு பிடிக்கும், ஆனால் அப்போத்துலேருந்து தான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தயாங்க கேட்குறான், இப்போது என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நீங்கள் தான், என்ன இருக்கும், நீ என்னை ஒரு அக்கா பொண்ணாக பார்ப்ப, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன், இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது தயாங்க தான், நீ பிறக்க முடியும் கையிலலாம் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க. இங்கே பாருடா ஒரு பொண்டாட்டி பிறந்தா ஃப்யூச்சரில் என்ன பண்ணியாச்சும் உனக்கும் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க. இத்தனை வருஷமாக என்ன உன்னை அக்கா பொண்ணுன்னு பார்த்துன்னு நினச்சியா? இல்லை, சின்ன வயசுலேருந்து எதுவாக இருந்தாலும் இங்கே பாருடா உன் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவோம். எனக்கும் என் மனசில் ஐயோ நம்ம பொண்டாட்டின்னு தான் வந்துச்சு தவிர அக்கா பொண்ணு வரல. இது வரைக்கும் என் வாய்ட்டு வந்து சொல்லியிருப்பேன் நான் ஐயன், உன்னை நான் ஒரு பொண்ணு மாதிரி பார்த்தேன், நீ என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். இல்லைல்ல, ஏன்னா நான் உன்னை பார்த்தது பொண்டாட்டியாது இத்தனை வருஷமாக. நீனாச்சும் நீ சொல்கிற இந்த மாதிரி ஏச்சு திருப்பின பெருக்கணா அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் இத்தனை வருஷமாக நான் லவ் பண்ணதுமா பிறந்ததுலேருந்து. நீ எப்போ பிறந்த? 18. உனக்கு இப்போ எத்தனை வயசாகுது? 18. அப்போ நான் உன்னை எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறேன்? 18 வருஷமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்காக பார்க்குறீங்க. மாமா நீ உண்மையாக தான் சொல்கிறியா? 18 வருஷம் என்ன நீ லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணேன். இது வரைக்கும் நான் யாரையும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வந்திருப்பேன் இல்லை. நான் எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், அம்மா ஒய்யன்னு என்னை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் இந்த கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா என்ன நான் வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேன்னு தான் அவங்களுக்கு அர்த்தம் இல்லை. என்ன தெரியுமா அர்த்தம்? ஒய்யன்னு ஒத்துக்க மாட்டாளோ, மாமாவை தான் பார்த்தேனோ சொல்லிடுவாளோ ஒரு வருத்தம். அன்றைக்கி கல்யாணம் பண்ண வைக்கலான்னு கேட்டாங்கல்ல, மின்ஷி வந்து என்ன போய் சொன்னா அப்படின்னு சொல்லும் போது, மின்ஷி வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான், லவ் பண்ணுறேன்னு சொன்னான் மாமா அப்படின்னு சொன்னாங்க.
அதனால தான் எங்கள் அம்மா உன்னை பொண்ணு கேட்டுருக்கு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினேன். அம்மா, நீ அவளை வலுக்கட்டாயமா இல்லை அவளுக்கு பிடிக்காம என்னை கல்யாணம் பண்ணி வச்சா உன்னால் என்னை உயிரோடு பார்க்க முடியாதுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கி வச்சுருந்தேன். அதனால தான் அதை அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி மாமா சொல்லுவோம். நீங்கள் அப்படியே போய் உங்கள் மாமா கட்டி பிடிச்சிருக்கீங்க. மாமா ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கட்டி பிடிக்கீங்க. உங்கள் மாமாவும் ஐ லவ் யூ தி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் அவர் நல்லா ஹாட்டான ஒரு ஃப்ரெஞ்ச் கிஸ் தான் தரீங்க. உங்கள் தேங்காய் பாட்டு இதெல்லாம் நீ எப்போ கற்றுக்கிட்ட, எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் தான் கற்றுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை மாமா, வா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவனை கூப்பிட்டு கிஸ் பண்ணுறீங்க. அது நைட் அப்படியே உங்களுக்கு போகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே கொஞ்ச நாள் கழித்து ஒரு 5 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் நேக்டாக தான் பார்த்துருக்கீங்க 2 பேரும். தயங்காதான் அவங்க பக்கத்தில் உங்கள் ஃபோர் ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவன் ஒரு ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவனும் ஐ லவ் யூ டூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் மாமா இது நிஜமாலே நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்டி இந்த கொஷின்னு அப்பத்துலேருந்து இந்த ஒரு கொஷின், மாமா இது நிஜமாலே நீ தானான்னு கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேங்காய் கேட்குறா. இல்லை மாமா, நான் நினச்சேன் நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட்டில் தான் ஒன்றும் நடக்காது, அப்படியே பட்டு தூங்க வேண்டியது தான், என் மாமா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் பார்த்தா நீ கெட்டிக்காரதான் மாமா சரிங்க மாமாவில் தயாங்காய் தான் விடு பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா நீங்கள் அவனை டீஸ் பண்ணுறீங்க, அவன் வெக்கப்பட்டுருக்கிறான். அப்போ கொஞ்ச நேரம் தூங்குறீங்க. மார்னிங் வந்தோடனே ஏந்திருக்கிறீங்க. நீ இங்கே போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ஏந்திருக்கீங்க. தயாவானா 2 பேரும் சேர்ந்தே குளிச்சிருக்கால, நீ என்னை விட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது நீங்கள் தான் வா, கீழே கூப்பிட்டாங்க வா, சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் மேட்சிங் மாதிரி தான் ஒரு சாரியும் அவனுக்கு ஒரு பட்டு வேட்டி சட்டையும் தான் எடுத்து வந்திருப்பீங்க. அப்படி இருக்கபடி 2 பேரும் கீழே வரீங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அப்போ மார்னிங் காஃபி தயாங்காக்கு எல்லாருக்கும் நீங்கள் யூனா அதுக்கப்புறம் மின்சி எல்லாம் சரிதான் போவீங்க. 3 பேர் கழுத்தெல்லாம் ஃபுல்லாக ஹிகிமாக இருக்குது. இதை பார்த்து உங்கள் அம்மாவும் அவங்க பாட்டியும் தான் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்னன்னா யூனா, மின்சி, ஜேகே, ஜிமின் இவங்களாம் என்னாச்சுன்னா எல்லோரும் கசின்ஸாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா, ஜேகேயோட அம்மா, அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா இவங்கெல்லாம் அண்ணன் தங்கச்சியாக இருப்பாங்க. என்ன இருக்குன்னா ஒரு வாட்டி காரில் போகும்போது இவங்க எல்லாம் அதாவது ஜேகே அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் நம்மளோட உங்கள் அப்பா எல்லோரும் காரில் போயிட்டுருப்பாங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. உங்கள் கூட ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அவங்கள ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்கள வீட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜேகே எல்லோரும் வீட்டில் இருந்துட்டாங்க. ஜிமினாவும் சரி நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஏன்னா அவங்க 12th படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் போகிறதுனால எங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. உங்கள் பாட்டியும் உங்கள் தாத்தா கூட இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவங்களாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஏதோ திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் எல்லோரும் ஸ்பாட் ஆகியிருப்பாங்க. அதனாலே உங்கள் பாட்டி, உங்கள் அம்மா என்னன்னா உங்கள் அப்பா வீட்டு சைடு பார்த்துக்கிறதுனாலும் இல்லை எங்கள் பசங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவே தான் எல்லோரையும் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனாலே அப்படியே உங்கள் மேலே பாசம் எல்லாரும்.
அப்படி இருக்கச்ச அவங்க இந்த மீன்ஷிலாம் வந்து வெக்கப்பட்டு உக்காந்துருந்தா. அதெல்லாம் பார்த்து அவங்க அம்மானா, என்ன மீன்ஷி ஒயன் கூட வெக்கப்படல. ஏன்னா வந்து அவள் தான் தெரியலன்னு சொல்லலாம். நீ வந்து தெரியும் உனக்கெல்லாம் நடக்கும்னு அப்படியெல்லாம் உட்காந்து வெக்கப்பட்டு இருக்கிற பற்றியா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லும்போது, மாம் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மின்ஷி சொல்கிறா. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒயன்னா வந்து மின்ஷி உட்காந்துட்டு, உனக்கு வந்து தெரியுமா அப்படி சொல்கிறா. என்னது எப்படி உங்களுக்கு நடந்துச்சு? நான் நினச்சேன் உனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் தான் வந்து நீ வாயை மூடு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு அப்படி சொல்கிறான். சரி சரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், மாமா எனக்கு இந்த மாதிரி ஒன்று பிடிக்கும். அவள் தான் கேட்டார், உனக்கு பிடிக்குமா, என்ன லவ் பண்ணுறேன்னு கேட்டார். அவளுக்கு ஒரு லவ் பண்ணுற சின்ன வயசில் லவ் பண்ணுறேன்னா சொன்னேன். மாமா இல்லை என்னதம்மா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிச்சு, இல்லை உன்னை பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்க. இல்லை மாமா நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னோம், நீ தான் போய் ஃபோர்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறா. கொஞ்ச வாயை மூதுறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அவளும் சரி மூடிட்டா. ஏன்னா மாமா வந்து சின்ன வயசுலேருந்து என்னை பொண்ணு மாதிரிலாம் பார்க்குறேன். அதாவது பிறக்க முடியே வந்து அதை பொண்டாட்டின்னு நான் சொல்லி கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பொண்டாட்டின்னு நினச்சி தான் வளர்த்துச்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ளஷியாக இருக்கு உங்கள் சீக்ஸ் போடலாம். அப்போ நம்ம மின்ச்சி தான் பாரேன் என்ன எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் இப்போ நான் வாயுமோ தெரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவளும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. அதுமாரி யூனாவை பார்க்குறீங்க, அவளும் உட்காந்து விஷ் பண்ணிட்டுக்கிறா. உங்களுக்கு தான் ஜேகேவை பற்றி தெரியுமே சொல்கிறீங்க. பரவாயில்ல கவலைப்படாத, போனோடனே பாஞ்சிருப்பானே அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதில் உன்னி கொஞ்ச நேரம் கமெண்ட் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அவள் உட்காந்து ப்ளஷ் பண்ணிட்டுருக்குறா. சரின்னு சொல்லி விட்டுறீங்க. ஜேகேனா வந்து ஏன்டி என் பொண்டாட்டியை உட்காந்து ப்ளஷ் பண்ண விட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். உன் பொண்டாட்டி உன இருக்கு சின்ன பொண்ணு, அவள் போய் என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா நீங்கள் மட்டும் பண்ணல, நேற்று நைட்டு எல்லா ரூம்லலாம் மார்னிங் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ என்ன மட்டும் என்ன அப்படியே அடக்கி வாசிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க ரூமுக்கு வந்து போன உடனே இவனோட மார்னிங் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க. கொஞ்ச நேரம் ஃபீலிங்காக கூட பேசவில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. ஏன் ஃபீலிங்காக பேசுனீங்கன்னா ஆமாம் ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் அவளை அந்தெல்லாம் ஜேகே தான் சொல்கிறீங்க. அவள் ஃபைனலி மாமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க அப்போ எனக்கு ஒன்று முன்னாலே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா ஜிமின் மாமா பேசுகிறது நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி விடு இதனால தான் ஜிமின் நம்ம அண்ணான்னு கூப்பிட சொல்லி ஒன்று சொன்னால் போலக்கு அப்படின்னு சொல்லி மின்ஷி சொல்கிறா. என்ன நீனும் மாமாண்டே கூப்பிட்றியா ஜிமினாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா சில நேரத்தில் ஜிமினான்னு கூப்பிடுவா, சில நேரத்தில் மாமான்னு கூப்பிடுவா அப்படின்னு சொன்னான். அதில் சில நேரத்தில் யாருன்னு கூப்பிடுவேன், ஆனால் மாமா முன்னாடி கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு மாமான்னு கூப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி எனக்கு கான்வர்சேஷன் அப்படியே போடு. அன்றைக்கி நைட்டும் அப்படியே போயிருக்கோம். எல்லோரும் அவங்கவுங்க பேர் கூட இருக்காங்க. அப்படியே நீங்களாம் நெக்ஸ்ட் டே வந்து ஏஞ்சி காலேஜ்லாம் போகிறீங்க. அதே மாதிரி தான் யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி போகுது. 1 மந்த் அப்படியே போன பிறகு நீங்களும் மின்ஷி யூனா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. 3 பேருக்கும் என்ன தெரியல வாமிட் வர மாதிரி இருக்குது. ஜேகே அவங்களாம் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாமிட்டில் எடுத்து யூனாலாம் மயங்கி விழுந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜேகே ஜிமினா தான் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல், அதாவது அந்த கேம்பஸ் ஸ்கூல்லேயே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க 3 பேரையும் செக் பண்ணிவிட்டு இது வந்து 3 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா. அப்போ வந்து அவங்களாம் ஷாக் ஆகி என்ன ப்ரெக்னெண்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. யோனா அப்போ தான் மைக்கெட்லேருந்து தெரிஞ்சிருப்பா. அப்போ பார்க்குறா
ஜேகே வந்து யூனா வந்து ஹக் பண்ணுறா, வி வந்து வந்து ஹக் பண்ணி சுற்றுறான் அப்படி ஜேகேலாம். ஜிமினா வந்து மின்சி நான் பாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறான். அப்போ நான் பார்க்குறாங்கல்ல என்ன இது அப்படின்னு சொல்லி. இல்லை ஜிமினா நான் வந்து அந்த காலேஜ் ஓனர் ஓகேவா, பேசிக்காக பார்த்தா எங்கள் 3 பேரும் ஓனர் தான். அப்படி சொல்லும் போது என்ன இதுன்னு பார்க்குறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லை ஜஸ்ட் டியர்ஸ் நான் ஃபாதர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வயல்லாம் சொன்ன மாதிரி 1 மந்த்தில் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பற்றியா, கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆகுது, நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாமான்னு சொன்னீங்களாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜேகேதான் அவன் ஏன் மின்சி அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிக்கிறா. அவளைப்பா உன் பொண்டாட்டின்னு விட்டாச்சு, எங்களாம் கட்டி போச்சு, என் புருஷன்லாம் உன் கையை விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். நான் பரவாயில்ல நீ சின்ன வயசுலன்னு பார்க்குறேன், அப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆமாம் ரொம்ப நேரம் நீ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்னன்னு கேட்குறாங்க. இல்லை உன் அக்கா, அதாவது எங்கள் அம்மா ஓகே, இந்த குழந்தை பாட்டி வேணும் ஓகேவா, நீ அவங்க தம்பி, அப்போ உனக்கு தாத்தா தான் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. மண்டையில் கொத்திட்டு என் குழந்தை அப்படின்னா பார்த்தா நீ அவனுக்கு அக்கா முறை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன அக்கா முறை, சரி விட்டு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு. அப்போ வந்து காலேஜில் இருக்காங்க. இன்னும் அம்மா பார்க்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் சொல்கிறீங்க இவன் என் மாமா அப்படின்னு சொல்லி ஹோல் கதையெல்லாம் சொல்கிறீங்க. இதோட நான் இந்த இது முடிச்சிட்டேன். அதிசயமாக 36 மினிட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுவே பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் எஃப்எஃபோட வரேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்குள்ளே நான் வந்து இதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன், இல்லைனா பார்ப்போம். ஓகே கைஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.